குரூப் டி அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. இல்ல 5th ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஜிகே அண்ட் வந்து சயின்ஸ் ரெண்டும் என்ன மாதிரி கேட்டுக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய டாபிக் என்ன ஆகுதுன்னா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. சேம் இதை அப்படியே என்ன பண்றாங்கன்னா ரிப்பீட் பண்றாங்க. அதுவும் முக்கியமா ஜிகேல எப்படின்னு பாருங்களேன். அதாவது இந்த கொஸ்டினை பாருங்க. ஹூ ரீசன்ட்லி டு ஓத் அஸ் நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இது நம்ம எல்லாராலையும் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். பட் இது டெய்லி ஏதாவது ஒரு நாள்ல என்ன பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஷிஃப்ட்ல வந்து இந்த சீஃப் மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து கேட்டுறாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்மளுக்கு தெரியும், ரைட்டா? ஜோசப் விசை தான். சரி, இது எந்த மாசத்தோட கரண்ட் அஃபேர்னா மே மாசம் கரண்ட் அஃபேர். நான் உங்களுக்கு மே மாசம் கரண்ட் அஃபேர் அதாவது கம்ப்ளீட்டா சொல்லியிருந்தேன். ஜனவரியில இருந்து ஜூன் 2026 ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதை வந்து என்னன்னா மல்டிபிள் ரிவிஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து 2026 கரண்ட் அஃபேர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நான் காட்டிக்கிறேன். சரி, இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்டையர் வந்து என்னன்னா கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா லேர்ன் பண்ணிட்டு போங்க. இப்போ எதுக்காக இந்த கொஸ்டினை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். புதுசா சீஃப் மினிஸ்டர் வந்து என்னாச்சுன்னா 2026 4-5 ஸ்டேட்ல என்ன பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட் வந்ததுனால சேஞ்சஸ் நடந்தது. ஸோ அதை வச்சு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடோட வந்து கேள்வி கேட்டுட்டாங்களா. கேரளா வந்து ஞாபகத்தில் வச்சுக்கேன். ஸோ விடி சதீசன் ஞாபகத்தில் வச்சுக்கேன். வெஸ்ட் பெங்கால் வந்து சுவந்து அதிகாரி. கர்நாடகா பொறுத்தளவுக்கு டி கே சிவகுமார். ஜஸ்ட் ஒரு டிரான்சிஷன் லீடர்ஷிப் டிரான்சிஷன் நடந்திருக்கும். இதோட சேர்த்து வந்து பீகார் ஞாபகத்தில் வச்சுக்கேன். ஏன்னா பீகார்ல ரீசெண்டா எலெக்ஷன் நடந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் வந்து வந்துச்சு, ரைட்டா? அண்ட் டெல்லி இது வந்து கொடுக்க மறந்துட்டேன். ஸோ பீகார் இதுவும் டெல்லியோடது வந்துன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்துட்டோம், ரைட்டா? ரைட், அடுத்து போலாம். ஸோ விச் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இண்டிஜினியஸ் மிசைல் சிஸ்டம் recently successfully tested by the DRDO, the Indian Air Force, strengthening air defense and precision strike capability. ஒன்றும் கிடையாது, இது டிஃபென்ஸோட கரண்ட் அஃபேர். இதுவும் என்னன்னா மே மாசம் தான். ஸோ மே 2027 நியூஸ்ல இருந்ததுதான். நான் எதை வச்சு சொல்றேன்னா ஸோ என்னோட கம்ப்ளீட் கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் டிஃபென்ஸோட ஃபர்ஸ்ட் இதுவே வந்துன்னா இங்க பாருங்க. டிஆர்டிஓ இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் வந்துன்னா ஒரு டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது ருத்ரம் 2 ஏன்னா ஏர் டு சர்ஃபேஸ், அதாவது ஸ்ட்ரைட்டா வந்து என்னன்னா பிளைன்ல போயிட்டு இருக்கும் போது அங்க இருந்து என்ன பண்ணனா இந்த ருத்ரம் 2 வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். எனிமியோட வந்துன்னா அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. சக்சஸ்ஃபுல்லா வந்துன்னா டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதனால இது நியூஸ்ல இருந்தது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து, எந்த கண்ட்ரி கோஸ்ட் எடுத்த 21st ஏஎஃப்சி உமனோட ஏசியா கப் ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஹெல்ட் இன் மார்ச் 2026. எல்லாம் கவனிங்க, எங்க நடந்தது ஃபுட்பால் டோர்னமெண்ட் எங்க நடந்ததுன்னா ஆஸ்திரேலியா. ஏன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இந்த டோர்னமெண்ட் எப்படி பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் 2028 சம்மர் ஒலிம்பிக்ஸோட வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் ஈவெண்டா இது வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து 2027 நடக்க போற ஃபிஃபா உமன் வேர்ல்ட் கப்புக்குமே இது ஒரு குவாலிஃபிகேஷன். அதாவது ஏசியாவோட இதுல இருந்து குவாலிஃபைடு பண்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இது வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால இது ரொம்பவே வந்து நியூஸ்ல அடியாயிட்டு இருந்தது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க, ஆஸ்திரேலியா. அடுத்து, எங்க பிரிக்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் ஹெல்ட் அண்டர் த இந்தியா சேர்மன்ஷிப் இன் மே 2026. கரண்ட் அஃபேர் பார்த்துக்கலாம் இந்த மாசத்தோட இருந்து. இப்போ இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம். இந்தியாவில தான், நியூ டெல்லி, இந்தியா. நீங்க எப்படின்னா பிரிக்ஸோட சமிட், அதாவது இந்த 2026 பிரிக்ஸ் சமிட் எங்க நடக்குதுன்னா இந்தியாவில் நடக்குது. ஸோ அதனால இந்த பிரிக்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய வந்து மீட்டிங்ஸ் என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம் டெல்லியில வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் சில பிளேசஸ் ஆஃப் வந்து உத்தரப்பிரதேஷ் வாரணாசில என்ன பண்ணிருப்பாங்க கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் என்ன பண்ண கனெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும்னா கீதா வரும். எதுக்காக சொல்லனா என்டையரா நீங்க பார்க்கலாம். இந்தியா தான் வந்துன்னா 2026 பிரிக்ஸோட வந்துன்னா சேர்மன்ஷிப் வந்து எடுத்திருக்காங்க. அதனால இது சம்பந்தப்பட்ட நிறைய மீட்டிங்ஸ் வந்து போச்சு. அதனால நீங்க கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து, அக்கார்டிங் டு த அஃபிஷியல் லிஸ்ட் ரிலீஸ்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர், who has been awarded the 2026 பத்ம விபூஷன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் பப்ளிக் அஃபேர். அதாவது என்னன்னா பத்ம விபூஷன் 2026 இது வந்து ஜனவரி மாசத்தோட கரண்ட் அஃபேர். ஜனவரி 2026 கரண்ட் அஃபேர் நான் கொடுத்துருந்தேன், நீங்க பாத்துக்கலாம். என்டையர் லிஸ்ட் மொத்தம் 5 பேருக்கு என்ன பண்ணிருப்பாங்க பத்ம விபூஷன்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல பப்ளிக் அஃபேர் சம்பந்தப்பட்டது யாரும் ஒரே ஒரு ஆள் தான், யாரு? KT தாமஸ், கேரளாவை சேர்ந்தவர். ஸோ அதனால என்ன வரும் ஆன்சர் KT தாமஸ் தான்.
கேரளால மட்டுமே 3 பேருக்கு குடுத்திருப்பாங்க. ஏ.டி. தாமஸ் 1, நாராயணன் 1 அண்ட் வந்துனா அச்சுதானந்தன் 3 பேருக்கு குடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி வந்து அதாவது வந்து என்னன்னா 3ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஆர்ட் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தாங்க. அதனால என்ன இந்த இது ஞாபகத்துல வச்சு இந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட தர்மேந்திர சிங் ஐயோ அதாவது ஃபேமஸான ஆக்டர் பாலிவுட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் யாரு அவங்க ஃபீல்டு என்ன சம்பந்தப்பட்டது என்ன ஸ்டேட்டை சேர்ந்தவங்க இந்த அளவு தெரிஞ்சா போதுமானது. அடுத்து இந்தியா லேட்டஸ்ட் எக்கானமி சர்வே 2026-27 ஸ்பெஷல் கன்சர்ன் வாஸ் ரைஸ் ரிகார்டிங் விச் பிரைமரி பப்ளிக் ஹெல்த் பேலன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அண்டர் த ஹெல்த் செக்ஷன். அதாவது என்னன்னா எக்கானமி சர்வேலேயே பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எது சம்பந்தப்பட்டனா மால் நியூட்ரிஷன் அண்ட் ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸ். இது வந்து என்னன்னா இந்தியால ரொம்ப பெரிய பிரச்சனையை வந்து என்னன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, இன்னமும் கிரியேட் பண்ணும். அதனால இது சம்பந்தப்பட்ட நிறைய என்ன பண்ண ஸ்கீம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து எந்த ஸ்டேட் இந்தியால எந்த ஸ்டேட் தேர்ட் ஸ்டேட் டு இந்தியா ஸ்டெப் டுவர்ட் இம்ப்ளிமெண்ட் த யூனிஃபார்ம் சிவில் கோட் பை பாசிங் த பில் இன் அசம்பிளி மே 2026. இது நான் எடுத்திருந்தேன். அசாம் தான் என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கோங்க கொண்டு வந்திருப்பாங்க. அசாம் தான் 3வது ஸ்டேட் ஆத்துல வச்சு. அப்ப ரெண்டு ஸ்டேட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதையும் வந்து என்னன்னா கனெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கங்க. இது வந்து கரண்ட் அஃபேர் இருந்தது ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்து நீங்க பாருங்களேன், ஸ்வந்த் அதிகாரி ரீசென்ட்லி பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விச் ஸ்டேட். நான் அப்பதான் சொன்னேன் இதெல்லாம் வெஸ்ட் பெங்காலோட. இதெல்லாம் வந்து என்னன்னா புதுசா 2024 சீஃப் மினிஸ்டரா வந்து ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 1 or 2 கொஸ்டின் டெஃபினட்டா அதுல இருந்து வந்து கேட்டுறாங்க. இது வந்து என்னன்னா நியூஸ்ல இருந்தா தான் நீங்க பாத்துக்கலாம். பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிருப்பானா கங்கராஜ் பண்ணிருப்பாரு சுவேந்து அதிகாரி டேக்கிங் அப் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். நிறையவும் கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருந்தது. ஏன்னா ஆன்கோயிங் அதாவது ஃபார்மர் வந்து என்ன சீஃப் மினிஸ்டர் இருக்கிற வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அவ்வளவு சீக்கிரம் வந்து போக மாட்டேன்னு சொல்லி அது நிறைய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாங்க. நம்ம பாலிடிக்ஸ் உள்ள போனா பட் இருக்கிறது வந்து தெரிஞ்சுட்டா போதும் தான். What is the primary objective of the IM exercise 2026 initiative recently announced by the ISRO? அதாவது இந்த IM எக்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் ரிசர்ச். அதோட ஃபுல் இது. அதனால என்ன வரும் கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். அடுத்து இந்த இயர் 2026 ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR phase 3 for the electoral was conducted by the Election Commission of India in how many total state and union territory? அதாவது ஒவ்வொரு ஃபேஸா வந்து போனாங்க. 3வது ஃபேஸ் phase 3 என்ன அப்படின்னு பார்த்தா மொத்தம் 16 ஸ்டேட் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரியை கவர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான் வரும். Which famous Indian playback singer considered one of the most versatile voices in இந்தியனோட மியூசிக் இண்டஸ்ட்ரி பாஸ்ட் அவே அட் த ஏஜ் ஆஃப் வந்து 92. அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்தா போஸ்லி தான். அதாவது இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி இருந்தாங்கன்னா அவங்க சைடும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் என்னன்னா இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இறந்தாங்க, அதனால சொல்றேன். அடுத்து இந்தியாவோட ஃபிளாக்ஷிப் நமாமி கங்கே மிஷன்ஸ் கீ பாலிசி ப்ரையாரிட்டி பிரைமரி டுவர்ட் அச்சீவிங் விச் யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். அதாவது SDG கோல் இருக்கும். அதுல நமாமி கங்கே ப்ரோக்ராம் எனது கிளீன் வாட்டர் ரைட்டா. கிளீன் வாட்டர் சானிடேஷன் தான் வந்து இது சம்பந்தப்பட்டது. முதல்ல உங்களுக்கு அந்த மிஷன் எது சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சா போதும். அதை வச்சு என்ன பண்ணலாம் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் பி வரும். அடுத்து T20 வேர்ல்டு கப் 2026 எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் டீம் இன் மென்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஹிஸ்டரி டு ஹிட் மோர் தென் 100 சிக்ஸஸ் இன் சிங்கிள் டோர்னமெண்ட் ஆர் சீரிஸ். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது நீங்க கிரிக்கெட் ரேட்டா ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்தியா தான். இந்தியா தான் என்னன்னா இதை வந்து நியூஸ்லயுமே வந்து நிறைய டைம் என்னன்னா சொல்லிட்டு இருந்தா நிறைய நியூஸ் பேப்பர்ல நீங்க பார்த்துருக்கலாம். ஆன்சர் என்ன வரும்னா சீதா வரும். நேஷன் வைட் ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்அப் இனிஷியேட்டிவ் ஃபார் ஒர்க்கர் ஏஜ் 40 years and above under the new labor codes was launched on May 7, 2026 by which ministry? அது லேபர் சம்பந்தப்பட்ட வந்துட்டாவே அது யார் உள்ள வந்துடும், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். கொஸ்டின் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி போயிட்டு ஆப்ஷன் ரொம்ப ஈஸியா வந்து வச்சுட்டாங்க. நிறைய கரண்ட் அஃபேர் இந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய கரண்ட் அஃபேர் வந்து என்ன பண்ணா கொஞ்சம் பொறுமையா என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினா பார்த்தோன்னே ஒரு சுத்தமா தெரியும் போறத விட எலிமினேட் பண்ணி என்ன பண்ண பாருங்கன்னா ஆன்சர் பண்ண பாருங்க, இல்ல லாஜிக்கல் அப்ரோச் பண்ண பாருங்க.
அடுத்து May 26, 2026, RBI signed the revised memorandum of understanding with மேஜர் யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் டு பூஸ் அ கோஆபரேஷன் இந்த ஃபீல்ட் ஆஃப் சென்ட்ரல் பேங்கிங். யாரு கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க். இது வந்து நியூஸ்ல இருந்திருக்கு, அதனால கேட்டிருக்காங்க. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் கூட தான் வந்து ஆர்பிஐ வந்து சைன் பண்ணிருக்காங்களாம். Who has won the gold medal with a new national record of 10.09 second in a men's 100-meter race? இது வந்து யார் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா குர்விந்தர் சிங் தான். ஆக்சுவலி என்னன்னா, இது 4ஆம் தேதி நடந்த எக்ஸாம்லயும் இதையே அப்படியே ரிப்பீட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இதையும் கேட்டிருக்காங்க. நான் ஞாபகத்துல வச்சுக்கேன். அதெல்லாம் சொன்னேன். நிறைய ஷிஃப்ட்ல கேட்கிற கேள்வி வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு. ஒரு வாட்டி என்ன பண்ணீங்கன்னா, இது சம்பந்தப்பட்ட அதாவது 100 மீட்டர், 400 மீட்டர், 200 மீட்டர் அண்ட் 4 into 100 மீட்டர் ரிலே, இதெல்லாம் இந்த நேஷனல் நம்ம இந்தியாவோட நேஷனல் ரெக்கார்டு யார் வாங்கி வச்சிருக்கா, அவங்க பேர் என்ன, அண்ட் வேர்ல்ட்ல யார் இருக்கா, இந்த மாதிரி என்னன்னா கம்பைன் பண்ணி வந்து லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே 2026 அனௌன்ஸ் பை யுனைடெட் நேஷன். அதோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ் தான் வந்து இதோட தீம். ஸோ ரீசெண்டா ரிலீஸ் பண்ண கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், அதுல இந்தியா வந்து என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், 13வது பிளேஸ்ல இருந்து ஒரு பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. அது எந்த பிளேஸுக்கு ட்ராப் பண்ணப்பட்டதுன்னு கேட்கறாங்க. 23வது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம 13வது பிளேஸ்ல இருந்தோம். பட் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23வது பிளேஸுக்கு வந்து தள்ளப்பட்டுட்டோம். அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம இன்னும் ஸ்டில் வந்து கோலை தான் வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு, நம்ம கோலை வந்து எப்ப வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெட்லைன் வந்து நம்ம செட் பண்ணல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இதுல இந்த இண்டெக்ஸை வந்து நம்மள வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வந்து சரிவு நோக்கி உயர்ந்து போயிருக்கு அப்படின்னு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்ன வரும்? 23rd தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். வாட் ஆர் த எலக்ட்ரோகெமிக்கல் மெசேஜ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த நர்வ் செல்ஸ் இன் ஹியூமன் பாடி சயின்டிபிக்லி கால்? அது ஒன்றும் கிடையாது. மனித உடலில் நரம்பு செல்கள் மூலம் கடத்தப்படும் மின்வேதியியல் செய்திகள் அறிவியல் ரீதியாக டேஸ்ன்னு அழைக்கப்படுகிறது. என்ன சொல்லுவோம்? நரம்பு தூண்டல் அப்படின்னு சொல்லுவோம். செயல்திறன் மின்னழுத்தம் அப்படின்னு சொல்றது. ஆன்சர் வந்து பி தான் வரும். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து கிளைமேட் சேஞ்ச் காசஸ் எக்ஸ்ட்ரீம் அண்ட் எரட்டிக் ரெயின்ஃபால். இந்தியாவோட பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டான வெஸ்டர்ன் காட்ஸ். வாட் வில் பி த பிரைமரி எஃபெக்ட் ஆன் த ஈகோ சிஸ்டம் அண்ட் லோக்கல் ஸ்பீசிஸ்? என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன். கிளைமேட் சேஞ்சினால வந்து டிஃபிகல்டி ஃபார் ஸ்பீசிஸ் சர்வைவல் வில் இன்க்ரீஸ். நம்ம உயிரினங்கள் வாழ்வதற்கான சிரமம் வந்து கண்டிப்பா அது இருக்கு. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் மாறதுனால அதோட எல்லாமே வந்து அதாவது ரெயின்ஃபால் பேட்டர்ன்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதனால கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா உயிரினங்கள் வாழ்வதற்கான அந்த இது நார்மல் இருக்கிற கண்டிஷன்ஸ் என்னன்னா குறைய ஆரம்பிக்கும். அதனால ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் வரும். இன் கண்டெக்ஸ்ட் ஆஃப் பிளான்ட் ரீப்ரொடக்ஷன், which of the following statement false about the vegetative propagations? அது ஒன்றும் கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நம்ம ரீப்ரொடக்ஷன் பிளான்டோடது அண்ட் அனிமலோடது அப்படின்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். வெஜிடேட்டிவ் அப்படின்னா ஒரு பிளான்டோட வெஜிடேட்டிவ் பார்ட்ல, அதாவது என்ன தண்டு பகுதி இந்த மாதிரி பகுதியில வச்சு என்ன பண்ண முடியும்னா ஒரு புதுசா ஒரு ஆர்கானிசம், புதுசா ஒரு பிளான்ட்டை கிரியேட் பண்றதா வந்து வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது என்ன, இதுல ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏ செக்ஷுவல் செக்ஷுவலா வந்து இருக்காது. இதுல எது தப்பு வரும்னா ஆப்ஷன் பி பாருங்க. நியூ பிளான்ட் டெவலப் த்ரூ த ஓவல் சீட் ஃபார்மேஷன். ஓவல் என்பது என்ன? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதனால இது வந்து வராது. ரைட்டா? ஆப்ஷன் பி தான் வரும். வாட் இஸ் த டோட்டல் சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் பிரசன்ட் இன் த நியூக்ளியஸ்? ஆக்சுவலி ஒன்றும் கிடையாது. அட்டாமிக் நம்பர் தான் என்ன, மாஸ் நம்பர்னா என்ன, இது தெரிஞ்சா போதும். அட்டாமிக் நம்பர் அணியன், மாஸ் நம்பர் நிறையன். நிறையனோட வந்து என்ன சொல்லுவாங்க, நிறையன் ஈக்குவல் டு என்ன வரும்னா புரோட்டான் அண்ட் வந்து நியூட்ரான். ஸோ அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஞாபகத்தில் வச்சுங்க. இது தெரிஞ்சா போதும். ஆன்சர் வந்து ஈஸியா எடுத்துடலாம். When a footballer kick a football kept on the ground and ball moves forward, what will be the nature of the work done by the player ஓட foot on the ball? அதாவது தரையில் இருக்கும் ஒரு கால்பந்து வீரர் உதைக்கும் போது பந்து முன்னோக்கி நகர்த்தால் வீரனின் கால்பந்தின் மீது செய்யும் வேலை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. அது ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் இருக்காரு, ஒரு பந்தை வந்து மிதிக்கிறாரு. அந்த பந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகி போகும். ரைட்டா? இப்படி போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா கவனிங்க. நம்மளுக்கு ஒர்க் டனுக்கான ஃபார்முலா இருக்கு. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து டிஸ்பிளேஸ் ஆகணும் அண்ட் அந்த ஆங்கிள். இப்ப இதுல ஆங்கிள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆங்கிளே கிடையாது. ஆங்கிள்னா இந்த மாதிரி நம்ம மேல தூக்கி ஏறிறோம், மேல ஏத்துறோம் அப்படின்னா அது ஆங்கிள். பட் இது வந்து நான் கீழ் நோக்கி தான் வந்து நான் இது பண்றாரு. ஸோ அதனால ஆங்கிள் என்ன, தீட்டா ஈக்குவல் டு 0 வரும். தீட்டா ஈக்குவல் 0னா காசோட வேல்யூ என்ன 1. ஸோ என்ன வரும்னா நார்மல் ஒரு இதை வந்து என்னன்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால டிஸ்பிளேஸ் ஆகுது. அதாவது அந்த ஃபுட்பாலர் அதை எத்தும் போது அது ஒரு ஃபோர்ஸ், அதனால வந்து போகுது. ரைட்டா?
ஸோ அதனால இது என்னன்னா ஒரு பாசிட்டிவான ஒர்க் தான். பாசிட்டிவ் ஒர்க் மீன்ஸ் வந்து நம்ம குடுக்கறதுனால ஒரு இது ஒரு வேலை நடக்குது. ஒரு முன்னோக்கி ஒண்ணு வந்து ஒரு பொருள் வந்து மூவ் ஆச்சுன்னா, அத பாசிட்டிவ் ஒர்க் அப்படின்னு வந்து சொல்றது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். ஸி இது கான்செப்ட். அதாவது என்ன அப்படின்னா, ஒர்க் டன்ல பாசிட்டிவ்னா என்ன? நெகட்டிவ்னா என்ன? 0 ஒர்க்னா என்ன? இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? கான்செப்ட்ட நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். லேர்ன் பண்ணா இது ரொம்பவே என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவு நல்ல அப்ரோச்சபிள் வந்து ஒரு கொஸ்டின் தான். If object moving with a uniform or constant acceleration, வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆக்சுவலி இத பத்தி நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டா கைட் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃப் ரிலேட்டடா வந்து எப்படி வந்து போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். கான்ஸ்டன்ட் அக்ஸலரேஷன் இல்ல யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் அப்ப வந்து அந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸ்ட்ரைட் லைன் இன்க்ளைன் வித் வந்து யூனிஃபார்ம் ஸ்லோப். அதாவது டைம் இருக்கும். இந்த சைடு வெலாசிட்டி இருக்கும். ஸோ யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்ட்ரைட் இன்க்ளைன் லைன் வித் யூனிஃபார்ம் ஸ்லோப் தான். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பி தான். இது வந்து கான்செப்ட். இது உங்களுக்கு கான்செப்ட் நான் ஆல்ரெடி வந்து டீச் பண்ணியிருக்கேன். தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா போயிட்டு லேர்ன் பண்ணுங்க. Based on the concentration of H plus ion in aqueous solutions, what is the primary difference between the ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட்? அதாவது ஒன்றும் கிடையாது. ஆசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப்பா பிரிப்பாங்க. ஒன்று வீக் ஆசிட், இன்னொன்று ஸ்ட்ராங் ஆசிட். ஸ்ட்ராங்னு எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ஆசிட் ஆனது அதுல இருக்கிற கம்ப்ளீட் அயனைசேஷன், அதாவது என்ன, H பிளஸ் அயன்ஸை கம்ப்ளீட்டா என்ன பண்ணுதுன்னா வாட்டர்ல வந்து என்னன்னா அயனைஸ் பண்ணிச்சு. கம்ப்ளீட்டா என்ன பண்ணுதுன்னா அதுல வந்து என்ன மூழ்கடிக்கப்படுது அப்படின்னா அதான் வந்து ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ HCl வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட். ஏன்னா வாட்டர் அது கம்ப்ளீட்டா என்ன பண்ணும்னா அயனைஸ் ஆகும். பட் வீக் ஆசிட் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா அது கம்ப்ளீட்டா என்ன ஆகாது. ஸோ அயனைஸ் ஒன்லி பார்ஷியலி. இதுதான் டிஃபரன்ஸ். அதனால என்ன வரும் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ HCl வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட். CH3COOH என்ன வரும்? ஒரு வீக் ஆசிட். ஆப்ஷன் பி தான் வரும். Due to having the same total number, so total sum of proton and neutron in the nuclei, which two different element are the best example of isobar? அதாவது உங்களுக்கு ஐசோபார்னா என்னன்னு தெரியணும் முதல்ல. ஐசோடோன், ஐசோடோப் அண்ட் வந்து ஐசோபார். ஐசோபார் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா சேமான மாஸ் நம்பர் இருக்கும். பட் டிஃப்ரெண்டான என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர். ஐசோடோப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இது வரும் ஐசோபார் வரும். ஐசோடோப்புக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் வந்து சொல்லுவாங்க. H11, H12. சேமான அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பரை கொண்டிருக்கும். பட் ஐசோபார் என்பது சேமான வந்து மாஸ் நம்பர் கொண்டிருக்கும். சேமான மாஸ் நம்பர் கொண்டிருக்கும். இங்க பாருங்க, சேமான மாஸ் நம்பர் கொண்டிருக்கும். டிஃப்ரெண்டான அட்டாமிக் நம்பர். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐசோபாருக்கு எதை சொல்லுவாங்கன்னா ஆர்கான் அண்ட் கால்சியம் தான். நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் எது சொல்லியிருப்பேன்னா ஆர்கான் கால்சியத்தை வச்சுதான் சொல்லியிருப்பேன். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். But when organic compound primarily produced through the fermentation process of sugarcane juice or molasses, இந்த presence of yeast வந்து எத்தனால். ஸோ எத்தனால் இந்த மாதிரி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா எந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலம் வந்து உருவாக்கப்படுது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். ஒன்றும் கிடையாது, ஆல்கஹால் தான். ஸோ ஆல்கஹால் தான் என்ன அப்படின்னா எத்தனால். அது when black copper oxide reacted with dilute hydrochloric acid, what became the color of the resulting solutions? எனக்கு இப்ப இந்த ஒரு காப்பர் ஆக்சைட ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காப்பர் ஆனது எது கூட போயிடும்? குளோரினோட சேர்ந்துடும். குளோரினோட சேர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது காப்பர் குளோரைடு அப்படின்னு கிடைக்கும். அதோட சேர்த்து வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். அவன் கேட்கறது என்ன கலர்ல மாறும்னு சொல்றாங்க. இந்த பிளாக் கலர் ஆனது என்ன மாறிடும் அப்படின்னா கிரீன் கலரா மாறும். சரி, ப்ளூ கிரீனா மாறும். நீல பச்சையா மாறிடும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான். அடுத்து the weight ratio of the nitrogen and hydrogen in a single molecule of the ammonia. அதாவது என்னன்னா ஒன்றும் கிடையாது. மாலிகுலார் மாஸ் இல்ல வெயிட் ரேஷியோலாம் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு அட்டாமிக் வந்து அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சா வந்து போதும். அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா கூட போதும். நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்னா அட்டாமிக் நம்பர். ஸோ நைட்ரஜனோட வந்து அட்டாமிக் நம்பர் 14, ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 1. இது தெரிஞ்சா போதும். இதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா NH3 தானே வந்து கேட்குறாங்க. ஸோ நைட்ரஜன் என்ன இருக்குன்னா இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 இன்ட்டு என்ன பண்ணணும்னா 14 இன்ட்டு போடணும். அதுக்கப்புறம் இது வந்து என்ன 14 அப்படின்னு வருமா. அடுத்து ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் H3ன்றது அப்போ 3ன்றது அப்போ 3 இன்ட்டு 1 என்ன வரும்? 3ன்னு வரும். அப்போ 14 வந்து என்னன்னா 3 ரைட்டா. அப்போ 14:3 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி வரும். When copper powder heated strongly in the presence of air, black substance வந்து ஃபார்ம் ஆகுது on surface. What is this black substance? எனக்கு இதை நல்லா கவனிங்க. ஒரு காப்பர் இருக்கு. காப்பர் பவுடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் ஏர். ஒரு காப்பர்
ஏர்னா ஆக்சிஜன் நம்மளுக்கு இது கிடைக்கும். அது 2யும் சேர்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, காப்பர் ஆக்சைடு வந்து கிடைக்கும். காப்பர் ஆக்சைடு வந்து கிடைக்கும். இதான் வந்து பிளாக் கலர். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது வந்து நெறைய இதுல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து ஒயிட் வாஷ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வெள்ளை அடிக்கிறது. அந்த மாரி இதுக்கெல்லாம் என்னன்னா, இந்த காப்பர் ஆக்சைடு வந்துன்னு யூஸ் பண்றது. கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, ஆப்ஷன் பி தான் வரும். If an electrical appliance uses a power of 85 watts for the duration of 30 seconds, what will be the total work done by அப்படின்னு இருக்கு. அதாவது ஒர்க் டனுக்கான ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஒர்க் டன் ஈக்குவல் டு பவர் இன்டு டைம். ஸோ பவரோடது அண்ட் டைமோடது அப்படியே மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்சர் எடுத்துடலாம். Through the rhythmic movement of which is structured as a unicellular organism, paramecium push ஃபுட் பார்ட்டிக்கல் இன்டு த செல்லோட மவுத். ஆக்சுவலி என்னன்னா இந்த பாராமீசியம் இதெல்லாமே யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் எப்படி அதோட உணவு துகள்களை வந்து என்னன்னா உள்ள கொண்டு போகும் அப்படின்னா யூசிங் த சிலியா மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசில்ஸ் இருக்கும், அதாவது பாடியோட பார்ட் இருக்கும். அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா ஒரு ஃபுட்டை வந்து அதாவது அதுக்கு தேவையான வந்து சாப்பாடை விழுங்குறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். In ultrasound used in a medical field, how is the imaging of the internal body organ carried out? ஸோ ஒரு அல்ட்ராசவுண்ட்ல எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ த வந்து ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேவோட ரிஃப்ளெக்ஷன் மூலம் தான். அனலைசிங் த சவுண்ட் வேவ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த திசு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அல்ட்ராசவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது எங்கன்னா லைட்டோட கான்செப்ட்ல நம்ம வந்து என்னன்னா அப்ளிகேஷனா வந்து பார்த்துருக்கோம். ஸோ ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷனோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ளிகேஷன்ல வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் வேவ் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அது வை டஸ் கிளியர் ஸ்கை அப்பியர் ப்ளூ இன் அவர் அட்மாஸ்பியர். எதுக்காக வானம் வந்து நீல நிறத்துல தோன்றுதுன்னா, பிகாஸ் ஆஃப் த ஸ்கேட்டரிங் தான். எந்த இதோட ஸ்கேட்டரிங்னா ஷார்ட் வேவ் லென்த். ஸோ ஷார்ட் வேவ் லென்த் லைட், அதாவது விப்ஜியால வந்து நம்ம ப்ளூ கலர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்ன ஸ்கேட்டர் த மோர். அதனாலதான் என்ன ஆகும்னா வானம் வந்து நீல கலர்ல தோன்றுது. எல்லாமே பேசிக்ஸ் ஃபண்டமெண்டலா நம்ம லேர்ன் பண்ணியிருந்தா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் என்ன வரும்னா இதா வரும். In plant, absorption of water and essential mineral salt from the soil primarily carried it. அதாவது வாட்டரு, அதர் மினரல்ஸ் எல்லாமே, மைனர் மினரல்ஸ் எல்லாமே எதுல இருந்து நம்ம எடுக்கப்படும் அப்படின்னா, ஒரு பிளான்ட் ஆனது அதோட வேர்ல இருந்தா வந்து உறிஞ்சுக்கிறோம். மிச்சது எல்லாமே அதாவது வாட்டர் அண்ட் வந்து என்னன்னா இந்த மினரல் சால்ட் தவிர மிச்சம் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், த்ரூ த போட்டோசிந்தசிஸ் அதன் மூலம் என்ன உருவாக்கி. ஆன்சர் வந்து சி தான். ஸோ இதுவும் ஸ்கூல் போக்கில் அப்படியே டைரக்டாவே மென்ஷன் ஆயிருக்கும். மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வந்து என்னன்னா, சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சது. இத வச்சு நான் வந்து என்னன்னா, என்டையரா ஆல்ரெடி உங்களுக்கு பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கான என்டையர் சீரிஸ் வந்து எடுத்திருந்தேன். பேஸ்ட் ஆன் வந்து ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன வச்சு. போன வருஷம் என்ன கேட்டிருந்தாங்களோ, அதே தான் ரிப்பீட் பண்றாங்க. அதனால இந்த சீரிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடண்ட் டெஃபினட்டா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் குடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.